எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப என்சைட்டி வந்துருச்சு. ஏன்னாக்கா அந்த கம்பேரிசன் அவங்களோட தமிழ் நம்ம ஆராதனைலாம் எடுத்தது, அவர் ஜபம் பண்ணது பார்க்க போனால் நான் துத்தப் கிடாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம்லாம் வந்துருச்சு. அப்போ மனசும் பக்கு பக்குன்னு அடிக்குது, என்ன தான் செய்யணுன்ட்டு. ஏன்னா இன்றைக்குள்ள டைட்டலும் அவ்வளோ நல்லா இல்லாத டைட்டல். நெசமாவா? ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், நானும் கஷ்டப்படுறேன். எனக்கா டிஎம்சியோட ஜேர்னல் வந்து லெவித்திகஸ் நம்ம படிக்கிறோம். லெவித்திகஸ் தமிழ் தேவியாதரம். ஓகே, அதில் ரொம்ப கட்டளை. ஆமாவா? படிச்சிங்களா? தமிழ் சபை டிஎம்சியோட ஜேர்னல் ஃபாலோவா? ஓ இல்லை, ஓகே. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, கட்டளை படிச்சிருக்க நினைக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப பேசுகிறார். சில வசனம் பார்க்கும்போது அறை விடுற மாதிரி இருக்குது. அதுவும் சில பேர் சொல்லுவாங்க அறை வந்து பரிசுத்த அறை. இந்த அறை நம்ம கேட்டோமா, நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் தெரில, நான் அப்படியே கரெக்டாக பேசுகிறேன் தமிழ். என்னோட தமிழ் மன்னிச்சிங்க, அப்படி ரோஜாவா ஆக்கல. இது மலேசியன் தமிழ். நம்ம வந்து அடோ நான் பாஷா ஓகே தானே? டித்ரோனமி படிப்போமா? டித்ரோனமி 28 அதிகாரம் வசனம். My holding correctly? Okay. Roger that. டித்ரோனமி 28 2வது வசனம். உபாகமம் 28 அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். 6 வசனம் 6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். யாருக்கு இது ரொம்ப வேணும், ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த பிளெஸ்ஸிங்லாம் நம்மளுக்கு வேணும். ஆனால் அது ஒபே பண்ணுறது தான் கஷ்டம். அது கீழ்ப்படியுது ரொம்ப கஷ்டம். ஆமாவா? எத்தனை பேர் காடி ஓடுவீங்க, மோட்டர் ஓடி இருக்கீங்க? எத்தனை பேர் சோப்பு வந்தோடனே நேராக போவீங்க, கை தூக்காதீங்க. அப்புறம் பச்சை வந்தால் நம்ம நிற்போம். நேற்று கூட பார்த்தேன், நேற்று 2 மோட்டர் சோப்பு இருக்குது, அவங்க த்ரோஸ் ஜலான். ஸோ அவங்கள பார்த்தோன்னே நானும் போகிறதுக்கு பார்த்தேன். ஏன்னாக்கா நம்ம வந்து அவங்க செய்கிறாங்க, ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு அந்த வருமா? நீங்களாம் நல்லவங்க, நான் ஒண்டி தான் கெட்டவனா இருக்கேன். இங்கே அவங்க செய்கிறாங்க, நீ ஏன் என்னை கேட்குற, ஏன் அவங்கள கேட்க மாட்டுறாங்க? அப்போ எங்கள் அப்பா சின்ன பிள்ளை வளரும்போது ஒன்று சொல்லுவார், நான் இங்கே சொல்ல விரும்பல, அது நல்லா இருக்காது அவ்வளோ. எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? அடிக்கடிக்கு சொல்லுவார், இப்போ அவன் மட்டும் ஏன் செய்கிறான், அவன் சாப்பிட்றான், புரிஞ்சிச்சு? ஆனால் நம்மளோட பிராங்காய், நம்மளோட பிஹேவியர் அங்கே கொண்டு போவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் இங்கே சேர்றோமா இல்லையா. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நான் வந்து நல்ல புக்குன்னு சொல்லுவேன் இது. ஏன்னாக்கா பைபிள் சொன்னாக்கா எல்லாம் போரிங்ன்றாங்க. ஏன்னா இதை தூக்க வச்சிரும், இது கடுப்பாக்கிறோம் நம்மளை. நான் சொன்னேன்னு சிப்பாடாயா அற விட்டுரும். அதனால் ரொம்ப பேர் விரும்பி படிக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பைபிள் நீங்கள் போய் தேடி பாருங்க, 7000 ப்ராமிஸ் இருக்கு. 7000 ப்ராமிஸ். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
எனக்கு சும்மா வேணும் ஆனால் கிடைக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஈக்குவட் பண்ணு, நீ கட்டளையை ஈக்குவட் பண்ணு. அதான் சொல்லுது, நான் சொல்கிறது நீ செஞ்சியா கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லுவேன். அதான் டித்ரானமி சொல்லுது 28:2 படிங்க திரும்ப. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். வாவ், எல்லாம் வாவ் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? ஒன்னாவது வந்து நம்மளோட பாவத்தை கன்ஃபெஸ் பண்ணணும். அந்த ஹோலி கம்யூனியன் எடுக்கும் போது மனசில் ரொம்ப துன்புறுத்தும். ஓகே, அந்த நேரத்தில் வந்து அவர் சொல்லுவார், நீ ஏதோ பாவம் செஞ்சுருக்க. சங்கீதத்தில் கூட சொல்லுது, சங்கீதம் 56, நான் வந்து நிஜம் உன்னோட உள்ளத்தில். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த பாவம் உள்ளுக்கு வச்சிருக்கிறது. அந்த பாவத்தினால தான் ரொம்ப தரிசனம் நம்ம கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அது வந்து தப்பிக்கலாம். நம்ம இப்போ கணக்கு பண்ண வேணாம், நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம செய்கிறது சரியாக இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சு விடணும், நீ மன்னிச்சு விடணும். நம்ம வந்து பயங்கரமாக பிடிச்சி வச்சுருப்போம். சில பேர் கடிச்சு வச்சுருப்பீங்க, அந்த கடுப்பை விட மாட்டீங்க. இந்த பிட்புல் தேரிய மாதிரி ஒரு பிடிச்சா அப்படியே தான் பிடிக்கிறது. நான் ஏன் அவனை மன்னிச்சு விடணும்? அவன் என்னென்ன செஞ்சுருக்கான் உங்களுக்கு தெரியுமா? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளுக்கு போவோம். இன்னொன்று வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணிய கதறி அழுவு. ஒரு பாட்டு கெட்டமையில் அழுதிய கதறி ஆழ்திய கதறி ஆழ்ந்திருக்கா ரொம்ப வாட்டி ஆண்டவர்கிட்ட. எனக்கு அவர் இல்லைன்னா வாழ்க்கை நான் வாழ்க்காது. சொல்லுவீங்க பெத்தோல்கா, நான் சொல்றது இந்த மாதிரி மேமா பெத்தோல். இப்ப ஒரு ஓகே, எனக்கா நம்ம தமிழங்கெல்லாம் மைக்க முழுகிட்டு வந்திருக்கோம் பிறக்கும் போது. அதான் மைக் பாய்க்க தெரியல. நான் சென்டரில் பேசினா கூட மைக் பாய்க்க மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் சில சமயம் மயக்கிற கோரம் சத்த ஸ்லோஸ்கியதா தப்பையா மைக், அதனால தான் மைக் பிடிக்க தெரியல, மன்னிச்சுங்க. எப்போ நம்ம ஆண்டவரை கதறி கூப்பிடணும், கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். என்கிட்ட ரொம்ப சாட்சி இருக்குது. அப்போ இன்னைக்கு பார்ப்போம், சிலேட் பண்ணுறேன் அங்கங்கே முடியுமான்ட்டு. கடைசியாக என்ன சொல்கிறாரு? இஃப் யூ ஒபே, நீ என் கட்டளையை ஏற்றுக்கிறியா, கீழ்ப்படைஞ்சி வரியா, கண்டிப்பாக நான் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். எனக்கு தேவை அந்த ஆசீர்வாதம். ஆனால் அப்பப்போ மறந்துடுறோம் நம்ம. அதனால தான் இந்த பைபிளை படிக்கணும். இது படித்து எப்படி போரிங் புக்கிலேருந்து நம்மளுக்கு தேவையான புக்கு வருது. நான் முந்தானே கூட சொன்னேன், இது இங்கிலீஷில் சொல்கிறேன், தெரில தமிழில் யாராச்சும் எனக்கு உதவி செய்யுங்க. ப்ளூ பிரிண்ட் தெரியுங்களா? ப்ளூ பிரிண்ட்னா என்னன்னு? ஒரு கட்டடம் கட்டினாக்கா ப்ளூ பிரிண்ட் தேவை. உங்களுக்கும் எனக்கும் வந்து ப்ளூ பிரிண்ட் இந்த வசனம், இந்த இது வைக்கிறேன், இதான் போல இருக்கு. இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட், மனுஷங்களோட ப்ளூ பிரிண்ட். அதனால இது ரொம்ப முக்கியம், இது சீரியஸான முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க இல்லை வேற இது. நீங்க படிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவி சொல்லும். இப்ப பாருங்க, இந்த 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 டாபிக் எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கா இல்லை பிடிச்சிருக்கா இல்லை நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்ட்டு. இது சாய்தான் பயங்கரமானவன். கூட சொன்னாங்க ஜான் 10:10, அது என்னோட ஃபேவரட்டானது. சாய்தான் வந்து அவன் நிப்பாட்டவே மாட்டான். அவன் திருட்டானா அவன் நிற்கல, கொல்ல பார்ப்பான். அதுவும் தரப்பா சாத்தி உங்களை அழிச்சிருவான், உங்களையும் உங்க குடும்பத்தையும். அதே மாதிரி கூட இங்கே வந்து என்ன பாஸ்டர் சபைக்குள்ள வந்துட்டோம், நீங்கள் சாத்தான் சொல்றீங்க சபைக்கு வருவான். சபையில் கூட சாத்தான் வந்து உங்க கூட வர்ஷிப் பண்ணி ஆடுவான். ஹலோ,
அவன் உங்களை மண்டையில் தாட் போடுவான். என் மண்டையில் தாட் போட்டான் முத. இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். என்ன சாட்சினாக்கா, நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம தான் மனுஷன், நம்மலாம் சின்ஃபுல் நேச்சர், எப்போதும் அந்த பாவம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த வசனத்தை, என்ன கதை சொல்லலாம், பேக்கப் பண்ண என்ன வசனம், எல்லா வசனமும் போதுமான அடுக்கிக்கிட்டு மண்டையில் இருக்கேன். திடீர்னு டேய் நீ வந்து ஒபே பற்றி சொல்ல போறியா? சில சமயம் காடி உடனே ஒவ்வொரு ஸ்பீட் பண்ணுற, அங்கே ஸ்பீட் சொல்லுவாங்க 110, நீ 120 அடிக்கிற. சில சமயம் அந்த வளவில் 60 தான் சொல்லுவாங்க, நீ 80 போகிற. நீ ஒபே பற்றி பேச போறியா? துத்தம் கிடாய் பண்ணிட்டு போலாம். இவங்க தமிழும் பயங்கரமாக பேசுகிறாங்க. உன்னோட தமிழ் பாசாமலாம். நீ தமிழை வெட்டுற, குத்துற, பேசுற, மாவு மாதிரி பேசுற. அவங்களுக்கு புரியுமா? கிளம்பலான்னு நான் கேட்டேன். ஐயோ அல்லாமா மாஸ் அப்பேசையா. பரிசுத்தாவே நீங்க தான் என்னை இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் உங்க கூட சப்மிட் பண்ணுறேன் சொல்லிட்டு, நீங்கள் தான் எனக்கு வாயில் அந்த வசனத்தெல்லாம் அடுக்கணும், என்ன சொல்லணும்னு நீங்கள் தான் செய்யணும்னு. திடீர்னு பாஸ்டர் கேவின் வந்து தோள் மேலே கை போட்டார். வா என் மசனை என்ன திரும்ப அண்டையில் வச்சு, தகிரிமா நீ இரு, நான் தான் உன்னை அழைச்சேன், சாத்தான் உன்னை அழைக்கல. அவன் வந்து திருடவும் கொல்லவும் தான். கரெக்டாக அந்த வசனமும் சொல்கிறாங்க. இது உண்மை. இது ஓயாங்கல்ல. நான் ஓயாங்க சொன்னால் பொக்கோ கோயாங்க ஆயிடுங்க. பொக்கோவும் இல்லை. அந்த மாதிரி நான் சொல்கிறது உண்மை. இப்படி தான் நம்ம வந்து ஆண்டவரோட உற்சாகத்தை எடுத்துக்கணும். சைத்தான் ரொம்ப சாரால வருவான். நம்ம இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோமா? இது உண்மையான ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு. நீங்கள் அதை நிச்சயம் எடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஐடல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் ஷாப். அதான் நம்ம வந்து ஒரு காலத்துக்குள்ள வசனத்தை ஊற்றி வேலை பண்ணி. அப்படின்னா நீ என்ன சொல்கிற? வெளியே போனாலும் வசனம், நான் வேலை செய்ய எப்படி வசனத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவரை உங்களை வழி திறக்க சொல்லுங்க, அவர் கண்டிப்பாக செய்வார். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பிளஸிங் கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து தமிழில் சொல்கிறேன், முடிஞ்சா பார்க்குறேன், நம்ம வந்து அருமையான அழகான உலகத்தில் இருக்கோம். இங்கிலீஷில் சீக்கிரமாக சொல்கிறேன், நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண பார்க்குறேன். வி லிவிங் இன் அ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் க்ரூவல் வேர்ல்ட். வழங்குச்சா? அழகான உலகம், அதிசயமான உலகம், மட்டமான என்வாயர்மெண்ட். எஸ், தேங்க்யூ வெரி மச். என்வாயர்மெண்ட், நீங்கள் தான் இந்த என்வாயர்மெண்ட். நீங்கள் தான் சில சமயத்தை இழுக்கிறீங்க, ஆளை குளுக்கிறீங்க. சொன்னார் எல்லாமே வாங்கண்டு. அவது ஏன் போவோம், எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. நம்மளுக்கு டைம் இருக்கா? நம்மளுக்கு அந்த வேலை இருக்குது. இவங்களை என்னமோ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறானுங்க. இவனுங்க பாட்டுக்கு தேதியை போட்டுருவாங்க, நம்மளை கூப்பிட சொல்லுவாங்க. அப்படி ஓட மாட்டேன். அப்புறம் கடிச்சு நீ போறியா? அது கிடக்குது. என்னமோ சர்ச்சுக்காமா என்ன செய்கிறானுங்க நம்மளுக்கு தெரில. யார் சமைப்பா? அதெல்லாம் வரணும் கேட்போம். எப்படி நீங்கள் அதெல்லாம் தடுக்க போகிறீங்க? ஆனால் பிளஸிங் வேணும். சபைக்கு போவோம், அவங்க ஹாப்பியாக இருக்க பாரு, கொஞ்ச நேரத்தில் ஹாப்பி, இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் ஹாப்பி. அப்போ வேலைக்கு போனோன்னே வேறு என்னாச்சும் சொல்லிடுவான். அப்புறம் நம்ம தினதூரம் இப்படி. அவர் சொன்னார் துருசா ஹாப்பி வரும்னு, எனக்கு ஹாப்பி வரல. கட்டளையை நீங்கள் ஈக்குவட் பண்ணீங்களா? கட்டளையை ஈக்குவட் பண்ணீங்களா? அதான் அவங்க சொல்கிறாங்க. முக்கால்வாசி பாருங்க, ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஹைவேல போகும்போது அந்த ஸ்பீட் லிமிட்டே நம்மளால் ஏற்றுக்க முடியல. எப்படி ஆண்டவரோட வசனத்தை ஏற்றுக்க போகிறோம்? எல்லாம் சொல்லுவாங்க, சபைக்கு போனால் நான் அவங்க சொல்கிறத ஏற்றுக்குவேன், வெளியே போனாக்கா நான் யாரை சொல்ல ஏற்றுக்க மாட்டேன். அந்த மாதிரி முடியுமா? அந்த மாதிரி முடியுமா? எனக்கு தெரிஞ்சவங்க முக்கால்வாசி அந்நியன் வாழ்க்கை வாழ்கிறாங்க. திடீர்னு மாறிடுவாங்க.
திடீர்னு ஆளை பார்த்தாக்கா விரல் பார்த்தா என்னெல்லாம் பார்க்குற மாறிடும். அது என்ன தமிழில் என்ன சொல்ல, ரெண்டும் கட்டா வாழ்க்கை. நீங்கள் எப்படி சபையில் இருக்கீங்களோ அப்படியே வெளியே வாழணும். அதான் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவரோட வசனம் இல்லைன்னா, ஆண்டவரோட கைட் இல்லைன்னா நான் முடியாது. ஏன்னாக்கா யாருக்கு தெரியும் இந்த இந்த ஃபேமஸான வார்த்தை? நான் தமிழில் தெரில, நான் முடிஞ்சால் செய்கிறேன். யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் யோசித்து எப்படி தமிழில் வருதுன்னா, அந்த நேரத்தில் சாய்த்தான் அந்த பூந்தான், நீ ஏன் பேச போகிற, உண்மையாவா நீ பேச போகிற? இப்போ கூட சங்கோட் பண்ணிக்கிட்ட பாருங்க, நான் உண்மையாக பேசுகிறேன். இப்போ சங்கோட் இங்கிலீஷில் என்ன சொல்லுன்னா, ப்ராக்டிஸ் மேக் இதுதான் சில சமயம். ப்ராக்டிஸ் will make us progress. None of us can be perfect. நம்ம அறவே பெர்ஃபெக்டா முடியாது. இயேசு ஒண்டி தான் பெர்ஃபெக்ட் ஆனவர். என்னைக்கு நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரோக்ரஸ் ஆகிட்டு அங்கே போய் பார்க்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம பெர்ஃபெக்ட் அவர் கூட இருந்தா. as long as ஆண்டவர் கூட நம்ம இல்லைன்னாக்கா நம்ம பெர்ஃபெக்டே இல்லை. உண்மையா நம்ம பிராக்டிஸ் அன்னாடம் படிச்சு நம்ம ப்ரோக்ரஸாக ஆகிறோம் ஆண்டவர் கூட. அவரோட சன்னிதானம் போகிறதுக்கு, அவரோட இன்டர்நெட் அவரை போய் பார்க்கறதுக்கு ப்ரோக்ரஷன்ல தான் போகிறேன். நானும் இன்னும் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரில். பாஸ்டராகி பைபிள் ஸ்கூல் போனோன்னு நீ பர்ஃபெக்ட் ஆகிட முடியுமா? முடியாது. நம்ம ப்ரோக்ரஸ் தான் இன்னும் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கோம். பல பிரச்சனை வரும். சில சமயம் காடி ஓட்டும்போது நான் ஒண்டி தான். யாருக்கு தெரியும் நான் ஹைகோர்ட் பண்ணுறேன் இந்த என்ன ஸ்பீட் லிமிட்? எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஒரு சாக்கு, நீ அவசரமாக போகிறல, நீ கண்டிப்பாக அங்கே போகணும்ல. 2-3 வாட்டி நான் இது கதறி அழுதுருக்கேன். ஆண்டவரே மீட்டிங் வந்து 3:30 மணிக்கு சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு நான் உங்களை கேட்க போகிறேன், நீங்கள் உதவி செய்கிறீங்களா இல்லையான்னு பார்க்க போகிறேன். நான் என்ன சொல்லுவேன், மீட்டிங்கை கொஞ்சம் ஸ்லோவாக்கிடுங்க, வரவங்களை கொஞ்சம் லேட் ஆக்கிடுங்க, அவங்கள ஜாமில் மாட்டிக்க விட்டுருங்க. அந்த பிரேயலையே பார்த்தீங்களா, வேற ஆள சங்கோட் பண்ணதான் வைக்க பார்க்குறோம். ஹலோ நீங்களாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. நான் கொஞ்சம் கீழாக்கிறேன். ஆனா பாருங்க, ஆண்டவரை கேட்டப்ப கரெக்டா அவங்க சொல்லுவாங்க, சாரி ஐ வில் பி லேட் 15 minutes 20 minutes. வாவ். அப்பயும் ஆண்டவர் நம்மளை, ஏன்னா நீங்க ஜென்வின்லியாக கேட்குறீங்க, நேர்மையாக கேட்குறீங்க, உண்மையாக கேட்குறீங்க. பைபிள் படிச்சுட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், எனக்கு இது செய், அவங்களே செய். நம்ம ப்ரோக்ரஸ் தான் பண்ணுறோம். எப்போதும் பர்ஃபெக்டாக ஆக கஷ்டம். முக்கால்வாசி பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் நான் வளர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கீங்க. நம்ம அம்மா பேசுகிறத கேட்கவே மாட்டோம். ஹலோ, நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. நான் கூறாங்காஜா அம்மா இப்படி சொன்னாக்கா நம்ம எப்படி செய்யறது? சின்ன பிள்ளையிலே அப்படியே வளர்ந்துட்டோம். அப்புறம் எப்படி டிராஃபிக் லைட்லாம் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம்? நான் இந்த சின்ன பிள்ளைகளை கோச் பண்ணும்போது நான் சொல்லுவேன், வீட்டில் நீ அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், ஸ்கூலில் டீச்சர் பற்றி கேட்கணும், ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் பற்றி கேட்கணும். நீ திடலுக்கு வந்துட, நான் கோச் என்னை பற்றி நீ கேளு, இல்லைன்னா வெளியே போயிருந்துருவேன். சொன்னாங்கல்ல, இவன் யாரெல்லாம் அவன் திடீர்னு கோச்சின்னு வந்துட்டு நம்மளுக்கு இது கேட்குறான், நீ கிளம்பு. அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட வசனம் கேட்கலன்னா பிளெஸிங் எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. ரோட்டில் நம்ம டிராஃபிக் ஒபே பண்ணனாக்கா டிக்கெட் கிடைக்கும். எனக்கு 2-3 நாள் சரியான கடுப்பு. சிரம்பானில் லிட்டில் இந்தியாவில் பார்க்கிங் பண்ணுவோம். திடீர்னு சமான் கிடைக்கும், பார்த்தா டிராஃபிக் போலீஸ் அங்கே இல்லை. கிரா துத்தோ மாத்தாஸ்கிலாம் விருன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் நான் போயிட்டு அங்கே போய் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிது? அதுவும் ஒரு நாள் அரிரையா லீவுனா நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்தாக்கா ஹிடன் கேமரா வச்சுருக்கானுங்க போலீஸ்காரனுங்க. இந்த ஹிடன் கேமரா அடிக்கடிக்கு எடுத்துருது. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் எப்படி நம்மளோட
டிசோபே பார்ப்பாரு. நம்ம நினைச்சிருக்கோம், ஓ போலீஸ் இல்லை, நம்ம பாட்டுக்கு செஞ்சிடலாம், நம்ம என்ன செய்யலான்ட்டு. அதான் இந்த கேரக்டர் நம்ம சென்டரில் சொல்லிக் கொடுப்போம். கேரக்டர் ஹூ ரியலி யூ ஆர் when nobody sees. கொள்கை, நீங்கள் யாரும் உங்களை பார்க்கலன்னா நீங்கள் எப்படி நடைமுறையில் காட்டுறீங்க. உங்களோட நடைமுறை ஆளுங்க இருக்கும்போதும் நீங்கள் நேர்மையாக நடக்கணும், இல்லாத போதையும் அதே மாதிரி நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிளெஸிங் வேணும் நம்மளுக்கு. நான் எப்படி நடப்பேன், உனக்கு என்னாலா, உனக்கு எங்கே வலிக்குது சொல்லுவோம். ஹலோ, என் வாழ்க்கை நான் தங்குவோம், பிராணி போட் பிராணி தங்குவோம், அலுசியாப்லாலும் nanti சபைக்கும் வரமாட்டோம். நம்ம வரலாட்டி கூட பரவாயில்ல, வேற ஆளை துன்புறுத்துவோம். எப்படி இந்த பிளெஸிங் கிடைக்க போகுது, என்ன மாதிரி கிடைக்க போகுது? ஆனால் நான் செஞ்சேன் என் வாழ்க்கையில். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், செய்ய முடியுமான்னு பார்க்குறோம். மார்க் 1:7 படிக்கிறீங்களா? 1வது அதிகாரம் 17வது வசனம். 17. இது உண்மை. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் வர சொல்றாரு. எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? மார்க் 1:17 வசனம். மார்க் 1 அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். என் பின்னே அவர் சொன்னது என்ன? எப்படி உடனே அவர் கூப்பிட்டா நீங்க போக முடியும்? யாருக்கு தைரியம் இருக்கு அந்த மாதிரி? நம்ம கேரண்டி யாரும் கை தூக்க வேணாம். எனக்கும் தைரியம் இல்லை. ஆனா நீங்க அமேசிங். எனக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நான் சொல்ல வந்ததெல்லாம் எனக்கு எஃபம் பண்ணிட்டார் ஆண்டவர். நினைக்கிறேன் பாஸ்டர் கெவின் அப்புறம் அந்த பிரதர் கூட சொன்னார். அவர் பர்சனல் காட். நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், ஏய் உன்னோட மதத்தை மாற்றாத, டோன்ட் சேஞ்ச் யுவர் ரிலிஜன். ஆனால் இயேசு ரிலிஜியஸ் இல்லை, அவர் ரிலிஜியஸ் இல்லை. நினச்சா அந்த ஸ்லைட்ஸ் எடுத்தாந்து காட்டலான்னு. ரிலிஜியஸ் ரொம்ப கட்டளை போடுவாங்க, கண்டிஷன். அவர் ரிலேஷன்ஷிப், உங்கள் கூட தொடர்பு வச்சிருக்க போகிறாரு, உங்கள் கூட இருக்க போகிறாரு, உங்கள் கூட நடக்க போகிறாரு, உங்கள் போகாத முன்னே உங்கள் முன்னுக்கு போகிறாரு. அவர் ரிலேஷன் காட். அதனால தான் கூப்பிட்டாரு, ஏய் வா என் கூட. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க கூப்பிட்டோன்னே? 18 படிங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே யாருக்கு பிராணி இருக்கு? ஆனா கேங்ஸ்டர் இதெல்லாம் பூத்துறீங்க, சத்துவாத்தி பிராணி மாத்தி மானாடா மாத்தி பிராணி லாரி. ஆனா இக்கோ ஜீசஸ் dia berani mati untuk kita. அவரு துணிச்சலா நம்மளுக்கு சிலுவையில உயிரை கொடுத்தாரு. யாரு கொடுத்திருக்கா இந்த உலகத்துல? நீங்க பாருங்க, யாரு கொடுத்திருக்கா? பலிக்கிடாவா? நம்மளுக்காக பிராணியா மாத்தி, பிராணி ரசிக்கா. இக்கோசையா என் கூட நோக்கி வா, உடனே வா. ஆனா அவங்களும் பிராணியா? இங்க தெரியல எத்தனை பேர் பிராணின்ட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வேலை, அதான் அவங்களோட சரிமக்கான். பிராணியா விட்டுட்டு வா இயேசு கூட நோக்கி போறாங்க. நினைக்கிற முக்கால்வாசி நம்மளுக்கு பிராணி இல்லை. நான் உண்மையா சொல்றேன், 1996 நான் செஞ்சேன் பிராணியா. கூட்டாளிங்க எல்லாம் சொன்னானுங்க, ஏய் பெத்தோல் காலு, ஏய் தெரியுமா ஒரு வீடு கட்டுறதுன்னா எடை போடணும், எவ்வளோ உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா, அவங்களெல்லாம் பார்க்காம எங்கெல்லாம் நீ போகிற? இல்லை ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, நான் போகிறேன். சில சமயம் ப்ரோக்ராமில் முக்கால்வாசி பேர் நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மா நான் அம்மா பால் கொடுக்குறியா? நீ வயசு நான் 34 ஆச்சு, இன்னும் அம்மா பால். ஆமாம்மா, எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்குறேன். எங்கள் அம்மா நான் பார்த்துக்கலன்னா அவங்க சாப்பிட கூட மாட்டாங்க. அம்மாவை கேட்டாக்கா, இவன் என்னப்பா இப்படி சொல்கிறான், வீட்டுக்கு வந்தால் துணி கண்ணு அங்கங்கே சுற்றுவான். இன்னொருத்த சொல்லுவான், என்ன இப்போ தான் நான் தான் பப்பாயா மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், நான் வீட்டுக்கு போயிட்டு பப்பாயா மரத்துக்கு தண்ணி ஊற்றுறேன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். அவர் ஹீலிங் கொடுக்குறன்றாரு, அல்லேலூயா. அவர் பிளெஸிங் கொடுக்குறன்றாரு.
அவர் நல்வாழ்க்கை கொடுக்குறேன்றாரு. நம்ம அதுக்கெல்லாம் தெரியல கண்ணு, ஏன்னாக்கா நம்மகிட்ட ரொம்ப அசிங்கம் இருக்கு, கண்ணும் பிளரா இருக்கு, ஆண்டவரோட மகிமையை பார்க்க முடியல. ஏன்னாக்கா இந்த புக்கு போரிங்னு சொல்றோம். எவனோ எழுதுனா, சில பேர் சொல்லியிருக்காங்க, முக்காவாசி பேர் இது ஆண்டவர் வசனம் இல்லை, இஷ்டத்துக்கு அவங்க எழுதுனது. நீங்க அதனால தான் நீங்க பைபிளை கேட்டு நீங்களே படிங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர் படிக்க மாட்டாங்க. ஆமாம், படித்து நீ கிழிச்சிட்ட, உனக்கு உன் மூஞ்சிக்கு எவன் வேலை தர போகிறான்? நான் சொல்கிறேன், ஆண்டவருக்குள்ள இறங்குங்க, ஒப்பு கொடுங்க. அவரு கொடுக்காத வேலை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கிடைக்காத வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிற்காத இடத்துல உங்களை நிற்க வைக்க வர ஆண்டவர். ஆனால் நீங்கள் அவரை நோக்கி போனோம். வேற ஆளை நோக்கி போனீங்களா? அபிஸ் மாத்தி கீதா. சங்கீதம் 1:9 60வது வசனம். சங்கீதம், உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவித்தேன். நம்ம ரொம்ப எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். இது இப்படி, அது அப்படி, எனக்கு சரியான சட்டம் இல்லை, சரியான இது இல்லை. ஆனால் என்ன சொல்ற ஆண்டவர், உடனே நீ போ, அர்ஜென்சி உனக்கு தேவை. நான் தான் சொல்லுவேன், உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் இல்லைன்னா இன்னைக்கு கூட நான் வந்திருக்க முடியாது. நேற்று வேன் சாவி காணும். அப்போ நானும் எப்படி ஜாம் பண்ணேன் ஆண்டவர். அப்புறம் எனக்கு ஆர்ட் டிரைவில் ரொம்ப அப்போ யோசித்தேன். அப்போ ஜாம் பண்ண, ஆண்டவரே எங்கள் நினைவு மூட்டுங்க, நான் அன்றைக்கி என்ன செஞ்சேன்னு. இன்றைக்கி காலையில் கரெக்டாக போயிட்டு எடுத்தேன். அதான் சொல்கிறேன், ஆண்டவர் இல்லைனாக்கா தப்லி ஜலான். நீங்கள் சொல்லுவீங்க, ஓ இவர் என்னமோ இங்கே வந்துட்டு நம்மளை மதம் மாறத்துக்காக ஒரு ஜோக் சொல்கிறார். இல்லை 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 அலோ, இல்லை இல்லை இல்லை, இது என்னோடய பர்சனல் கதை. என்னோடய பர்சனல் கதை. இன்னொன்னும் கதை இருக்குது, கதை வரமாட்டேங்குது மண்டையில். பரவாயில்ல. நான் சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19 படிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். how abundant. ஆண்டவர் என்ன மாதிரி மகிமை தெரியல. நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, நான் ரொம்ப பேர்த்த பார்த்துருக்கேன். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம கிட்ட சுய உண்மை இல்லை. லெவிட்டிகஸ் நம்ம படிக்கும் போது, யூ ஷுட் பி ஹோலி for I am holy God that has to redeem you. நம்மளை ஸ்லேவரி அடிமையிலேருந்து வெளியே எடுத்தாந்து வச்சு நல்ல வசனம் சொல்லுது, ஐ வில் டேக் யூ டு த ப்ராமிஸ் லேண்ட். சத்திய நாடா, உண்மையான நாடுக்கு உன்னை கூட்டு போகிறேன். அப்போ நீ எல்லாம் கழுவி சுத்தமாக பழசெல்லாம் தூக்கி போட்டு மூட்டை கட்டி நீ வரணும் என் கூட. எல்லாத்தையும் தூக்கி போடு. யாருக்கு பிராணி இருக்கு அப்படி? இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பெட்டர் லைஃப், லேண்ட் வித் ஃப்ளோ வித் மில்க் அண்ட் ஹனி, அவர் அங்கே நீ உன்னை நான் நோக்கி கூட்டு போறேன். நீ ரெடி ஆகு. ஆனால் கிட்ட தர ரெடி அரையும் குறையுமா ஆஃப் ஹார்ட்டட். நம்ம எனக்கு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். இது கேளுங்க, இது உண்மையான கதை, நான் யாரும் சொல்ல விரும்பலை. இவன் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சைத்தானுக்கு சைன் இருக்குன்ட்டு? நடுவில் ஸ்டார் இருக்கும், அப்புறம் சைன் போடுவாங்க. டகான்ட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டு காட்டெலாம் அப்படியே போட்டு ரொட்டியை போட்டான் நடுவில். அப்புறம் இது உண்மையான கதை. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி செஞ்ச? சைத்தான் ரொம்ப சீக்கிரமாக எனக்கு ஜவாப் பண்ணுறான். நான் கேள்வி கேட்டா, ஆண்டவர் ரொம்ப லம்பாட்டு lagi baik pergi dekat syaitan lah. Itu pasal syaitan pun mari joget dalam church. Kerana kita mau dengar dia, அவர்கிட்ட சீக்கிரம் அவர் எஸ் உண்மை. சைத்தான் சீக்கிரமா பதில் கொடுப்பான்.
ஆனால் டெம்பரவரி. முக்கால்வாசி நம்மளுக்கெல்லாம் தமிழில் தெரியல, அது சரி சொல்ல தெரியுமா? நம்மளோட ஜெனரேஷன் we want instant gratification. புரியுதுங்களா? மேகி மீ 5 sok சில பாவ், மேகி மீ சப்பாடி மசா சிட்டாடி மக்கான். தப்பி தட் ஒன் ஒழுங்காக அவங்கள வயிற்றில் வைக்க கூடாது. அதான் நம்மளுக்கு வேணும். எல்லாமே சீக்கிரம் வேணும், உடனே வேணும். கைங்க சூறு போட்டால் கூட மச்சான் என்னடா தூக்க மாட்டேங்குது, நான் உடனே பங்கு கொடுக்கணும், பங்கு கொடுக்கவே இல்லையே, உடனே வேணும். Tapi Tuhan dia mau tengok lu, dia mau jaga lu. Kenapa? Dia mau bagi permanent. Syaitan kasih lu temporary. இது நம்மளுக்கு புரியணும். எப்படி புரியணும்னா வசனத்தில் இறங்கணும், வசனத்தை அன்னாடம் படிக்கணும், மெடிடேட் பண்றோம். அதான் ஜோஷுவா சொல்லுது, do not let the word of God depart from your mouth. Meditate on it day and night. ராத்திரியும் பகலும். அதான் வேற கவலைப்படாதீங்க. என்னையே சொல்லியிருக்காளுங்க, வேணுமோ உத்தம புத்திரம் மாதிரி பைபிளை தூக்கிட்டு மனப்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற்கலாம் பாரு. தாப்பா சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். இந்த கதை சொல்லவா தெரில, இந்த கதை சொல்லிட்டேன் நான்ட்டு. ஒரு ஊரில் அப்பாவும் மகனும் கழுதியை இங்கேருந்து கோத்தாட்ட மசாராக்கு கொட்டு போகிறாங்க. அப்போ 2 பேரும் நடந்துட்டு போனாங்க. கழுதை பாட்டுக்கு நடந்து வளர்ந்தோடனே இவங்க நடந்து போய் திடீர்னு இந்த கைங்க முன்னுக்கு இருக்கீங்களா, என்னலாம் அவன் அப்பனும் அவனும் மடன் கழுதை இருக்கு, யாராச்சும் ஒரு ஆள் ஏறி உட்காந்துட்டு சந்தோஷமாக போகலாமான்னு பார்த்தேன். மகன் அப்பா அவங்க சொல்கிறது சரிதான், நான் ஏறி உட்காந்துக்கிறேன்ட்டு மகன் ஏறி உட்காந்துட்டு போனாரான். அப்பா இழுத்துட்டு போனாரான். சைட்டு வந்தோடனே இவங்க வெய் மகன் சவுடாலாம் உட்காந்துருக்கான், அப்பா பாவம் வராங்குவா கத்திக்கிட்டு பாரு. அப்பா மகனை பார்க்க மகன் அவங்க சொல்கிறதும் சரிதான். அப்பா ஏறி உட்காந்துக்கிட்டாரான். அப்பா ஏறி உட்காந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்கே போனோன்னா இவங்க நீங்கள் தான், டேய் உங்கள் அப்பா சவுடாலாம் உட்காந்துருக்காரு, கழுத பாவம் தவிக்குதுட்டு 2 பேரும் பார்த்தாங்களாம். இப்போ மகன் சொன்னாப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, காட்டுள்ள போயிட்டு பெம்பு குச்சி எடுத்துக்கிட்டு கழுதையை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க 2 பேரும். அங்கே போனோன்னா இவங்க ஏய் மடையனுங்களா, என்னடா உயிரா உள்ள கடலையை தூக்கிட்டு போகிறீங்க. அந்த moral of the story என்னது? யாரும் எதுவும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், எங்க போகணும், என்ன மாதிரி செய்யணும், அவரோட அஷூரன்ஸ் இருந்தா கோ ஹெட். தகாந்து நீங்க போய் கேட்பீங்க, ஏன் அன்னைக்கு சொன்ன, ஆமா நான் சொல்றத சொன்னேன், நீ ஏன் கேட்ட? அவங்க சொன்னாங்க, நானும் கேட்டேன், உங்ககிட்ட சொன்னேன், நீ ஏன் கேட்ட, உனக்கு எங்க போச்சு அறிவு? யார்கிட்ட கேட்கணும் நீங்க? பரிசுத்தாவி ஆண்டவர் சொன்னாரு, நான் போறேன் ஆனா உன்னை அனாதையா விட மாட்டேன். ஆமென். உனக்குன்னு ஒரு ஹெல்ப்பர், அட்வொகேட், வாத்தியாரு. வாவ். அதனாலதான் நான் ஆண்டவர்கிட்ட இறங்கினேன், அதனாலதான் இந்த ஆண்டவரை நான் நேசிச்சேன், அதனாலதான் இந்த ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா அவர் என்னை அனாதையா விடலை, அவர் என் உள்ளத்துல இருக்காரு. அதனாலதான் இந்த உள்ளத்தை நான் பரிசுத்தமா ஆக்கணும். தினந்தோறும் அந்த சின் வந்துடும், அந்த கெட்டது வந்துடும். இங்க கூட பாருங்க, நீ கோசக்காவடிலாம் நீ என்ன போயிட்டு ஒபே பத்தி பேச போற? எப்பதான் நீ ஒபே பண்ணியிருக்க? வாவ், என்ன கிரிப்பல் பண்ணிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? தைரியமா போ, நான் உன் கூட இருக்கேன். அதே மாதிரி பாஸ்டர் கெவின் அவர் தோல் மேல கை போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஒரு மனுஷன் தான், 2 கண்ணு 2, எனக்கு ஏலியன் மாதிரி 2 கை 3 கை இருக்கான். அதே மாதிரி தான் நீங்க ஆண்டவரை நோக்கி வசனத்தை படிங்க. கண்டிப்பா 7000 ப்ராமிசஸ் இருக்கு. எசேக்கியேல் 34:26 மணிக்கு முடியுமா?
எசேக்கியேல். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, பிரியமானவர்களே, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. உண்மைதான். யார் நம்ப டெஸ்ட் காட்? Who are we to test God? ஆனா நான் செய்கிறேன், நான் சொன்னேன்னு யார்கிட்ட போய் சொல்லாதீங்க, நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 2-3 சகோதரர்களுக்கு தெரியும் இந்த வசனம் 100% உண்மை. நீங்க அந்த தரிசனம் வச்சுக்கிட்டு, அந்த பிளெஸிங் வச்சுக்கிட்டு, நீங்க எங்க போறீங்களோ அந்த பிளெஸிங் ஆண்டவர் அந்த இடத்த பண்ணுவார். அல்லேலூயா. இது உண்மை நடந்திருக்கு. ரொம்ப கதை இருக்கு. தெரியல, ஒன்று சில சமயம் சொல்லியிருக்கேன் போல இருக்கு உங்களுக்கு அந்த கதையெல்லாம். கண்டிப்பா சில சமயம் அந்த வீட்டுக்கு போவீங்க, அந்த வீட்டில் சரியான ஆறா, சரியான ஹொஸ்டால். நீங்க போன கையோட ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா தான், அது அப்படியே டியாம் ஆயிடுவாங்க. வாங்க உட்காருங்க, பஸ் இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. இல்லை சத்தம் கடிச்சு அதில் பக்கத்து வீடு. ஏன் தெரியுமா? ஆண்டவரோட தரிசனம் சுலப்பி. அல்லேலூயா. நீங்க போற இடத்துல சண்டை போற இருக்கிறவங்களும் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னாக்கா the promise ஸ்கிரிப்சரே சொல்லுது. நம்மளுக்கு அந்த தைரியம், அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நடத்தப்படுது. நேற்று ஒரு படியம் சொன்னாரு, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுறேன், என்னை மன்னிச்சிங்க. ஓ வாய் மூடு. நீ உண்மையான மனுஷனா இருந்தா நீ சொல்றதுல நடத்தி காட்டு. எனக்கு நடத்தி காட்டுறதெல்லாம் நான் நம்புவேன். நீ சும்மா பேசுறதெல்லாம் சிப்பான், அது தீன் கோசம். நடைமுறையில் காட்டு. அப்படி தெரியலனாக்கா அதனால தான் நீ இங்க இருக்க. நீ கத்துக்கிட்டு போ. அதுக்கு தான் சபைக்கு வரோம். நம்ம கத்துக்கிட்டு, இன்னும் முக்கியம் செல் குரூப். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா ஏன் சபைக்கு வரோம்? அக்கௌண்டபிள். ஏன் செல் குரூப் போகிறோம்? இன்னும் டீப் அக்கௌண்டபிள், சீரியஸாக நான் ஒர்க் பண்ணுறோம். அதான் செல் குரூப் ரொம்ப முக்கியம். ஏன் ப்ரேயர் மீட்டிங் போகிறோம்? ஜோரா கை தட்டுங்க. அவர் பாச சொன்னார், ரொம்ப பேர் நீங்களாம் ஜாயின் பண்ணுறீங்களா? ஜோரா கை தட்டுங்க. ப்ரேயர் மீட்டிங்கு வண்டர்ஃபுல். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ள அக்னி எரியும் ரொம்ப வேகமாக. அப்போ தான் ஆண்டவரோட தரிசனம் நம்ம பார்க்க முடியும். ஆமென். மேத்யூ 5:23. இதான் பிரச்சனை ரொம்ப வாட்டி. ஏன்னாக்கா நம்ம நினச்சிருக்கோம் ஒரு வாட்டி கிறிஸ்துவ இதில் வந்துட்டா அந்த சின் ஃபர்கிவ் பண்ண முடிஞ்சு. நோ. ரிப்பென்டன்ஸ் இஸ் எவ்ரி டே. தமிழ் ரிப்பென்டன்ஸ் இஸ் எவ்ரி டே. அதான் பார்க்காத இடத்துல பார்க்க வேண்டாம், போகாத இடத்துல போக வேண்டாம், கேட்காத கதையை கேட்க வேண்டாம். அடடுங்க அணி. சிலமோ திடீர்னு வேற ஆள் கதை சொல்லுவாங்க, நம்ம மண்டையில் ரூன்ஸிங் ஆயிரும். பிரியமானவர்களே, நான் எப்போதான் ஒண்டியா காடி வரும் கண்ட சித்தனை போனேன். நீ ஒண்டியா தானே போகிற, நீ என்ன வேணா செய்யலாம், டக்குன்னு வர்ஷிப் பாட்டு பாட போகிறேன். அந்த நேரத்தில் என்வாயரன்மெண்ட்டில் என்ன இருக்குது அது சாய்த்தான் பாய்ப்பான். ஹலோ, இது உண்மை. நீங்கள் எங்கே போகிறீங்க அந்த இடத்துல வச்சு உங்களை பாய்ப்பான். நீ செய்கிறது சரிதான், ஓகே ஜலான் பண்ணு. நான் அந்த நேரத்தில் வர்ஷிப் பாட்டு பம்ப் பண்ணிடுவேன். ஒரு படியும் கேட்டான், இவ்வளோ நாள் நீயும் ஆண்டவர் கூட இருந்துக்கிட்டு நீ எப்போதும் பார்த்தா உற்சாகமாக இருக்க, என்ன அந்த பேட்டரி என்ன? வர்ஷிப். வாட் இஸ் வர்ஷிப் இன் தமிழ்? ஆராதனை. ஆராதனை ஆராதனை தினந்தோறும் ஆராதனை. நான் எப்போதான் ஆராதனை பண்ணேன், எங்கள் பிள்ளைங்க என் பொண்டாட்டி சொல்ல, ரொம்ப பாடாதண்ணே. ஏன்னா நான் டோன் டேஃப் தெரியுங்களா? பாட தெரியாது. நான் புடுலியில் இந்த சைடு திரும்பிக்கிட்டு வேகமாக கத்துவேன். ஏன்னா எனக்கு வேணும், என்னோட பேட்டரி சார்ஜ் பண்ணும், இல்லாம வீக் ஆயிடுவேன். உண்மையா சொல்றான். அவன் PhD அவன் சாய்த்தானுக்கு. மனிபுலேஷன்.
உங்களை இமோஷன் பூந்து மல்டிப்ளை பண்ணா நீங்க சத்தீங்க. அவனை எப்படி தடுக்கிறது? வசனம் தான், வசனம் தான். பரிசுத்த ஆவி எப்படி நீங்க அவங்கள இக்னைட் பண்ண போறீங்க? செல் குரூப்புக்கு வாங்க, சபைக்கு வாங்க. அது அந்த சபை போரிங்களா, எல்லாம் இந்த மாதிரி இருக்கானுங்க. பாஸ்டருக்கு போயிட்டு நீங்க சொல்லுவீங்க போரிங்னு. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க போரிங்னு? வேற சபைக்கு போங்க, சரி பரவாயில்ல. அங்க போனா அதுவும் போரிங். யாருக்கு பிரச்சனை? சபையா நீங்களா? நீங்களாம் இல்லை, சபை தான் போரிங். சாயம் மாத்திடுவோம், அப்ப நல்லா வரும். உட்கார நாக்காளியை மாத்திடுவோம், அப்ப நல்லா வரும். பிரியமானவர்களே, ஒரு சபையும் பெர்ஃபெக்ட் இல்லை until you become progress with God. இன்றைக்கு நம்ம அந்த ப்ரோக்ரஷன் இல்லையோ எல்லா இடம் தர பெத்தோல். ஏன்னாக்கா நம்ம தபத்தோல் ஆண்டவர் ஒண்டி தான். கடைசியாக எக்ஸடஸ் 15:26 தினந்தோறும் நம்ம ஓகே. மத்திய 5:23 நான் விளக்கிடுறேன். அது என்ன, இப்போ நம்ம சபைக்குள்ள வரதுன்னா கூட ஆராதனை செய்யும் போது மனசுல துன்புறுத்தோம். நீ இன்னமும் வச்சிருக்க, போயிட்டாங்க மன்னிப்பு கேளு. பிராணி இருக்கா நம்மளுக்கு அதை செய்ய? ஏன்னா சைத்தான் சொல்லுவான், செய்யாத. அவங்க மட்டமா அவனை நினைப்பாங்க. அவன் நீ நினைச்சிருக்காங்க உனக்கு கித்து இல்லை. ஏன்னா அவன் சொல்றான், அவனோட ஈகோல ஏறி உட்காந்துருவான். முக்காவாசி ஈகோ. எனக்கு இது எப்போதும் சொல்ல ஆசை. நான் இங்கே சொல்லிட்டேன் போல இருக்கு. இன்னும் கடைசியாக சொல்றேன். பெருமை வந்தாக்கா பெருமை எருமை மேலே ஏறிடும். அந்த எருமை குடுகுடுன்னு கொண்டு போய் சேத்துல உங்களை போட்டுரும். போட்ட கையோட உங்க மேலே ஏறி உட்காந்தா நீங்க அம்பேல். பெருமை நம்ம கிட்ட இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம கீழ்படிடும். ஆமேன். ஆண்டவர் கூட வந்தா கீழ்படிடும். எப்படி ராஜாதி ராஜன் சகல வல்லவன் கீழ்படிஞ்சு உங்களுக்கும் எனக்கும் சில்வேல 2 துரோகியும் கூட சில்வேல அவர் அரைஞ்சாரு. அதை நிச்சயம் நம்ம நன்றி கடன் சொல்லி அவர் கூட நோக்கி போடக்கூடாது. நம்மளுக்காக இறங்கி புதக்குழியில் நம்ம இருந்தது, நம்மளை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அதை நினைச்சு கூட நம்ம அவரை துதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க, நான் சொன்னதெல்லாம் கொஞ்ச நேரம் கரங்களை மூடி லேசா ப்ரோசஸ் பண்ணுங்க. அக்கினி எரிய வேண்டும் என்று சொன்னவரே, எங்கள் பலிபீடங்களை உம்முடைய அக்கினியால் நிரப்ப வார அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றும்.